ஹலோ guys, welcome to TS Anime. கடைசியாக ஹெல்த் ஸ்பைடர்ஸில் ஹியூமன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிக்க போகிறத காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபைட் காத்துட்டு இருக்கு. யூஸ்வலாக ஹெல்த் ஸ்பைடர்ஸோட ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா டென்சன், டெங்கன், டேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட டேர்ம் சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவோ டேண்டன் டேன் அப்படின்னா என்ன, அதாவது ஹெல்த் ஸ்பைடர்ஸோட பவர் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அந்த சீசனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் நடக்கிற ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவோனா என்ன, டேண்டன் செய்கிற வேலை என்ன, டேன்னா உண்மையிலேயே என்ன, அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆபத்து ஏன் வருது, ஸோ எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் ஸ்டாம், நீங்கள் பார்க்குறது TS Anime. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டவோ டேண்டன் டேன் அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் எபிலிட்டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ஃபவுண்டேஷன் என்ன பார்த்தலாம். அதாவது டவோனா என்ன, டவோ இஸ் ஈக்குவல் டு லைஃப் எனர்ஜி. அதாவது இது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பட் இது எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது ஹியூமன்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், லிட்ரல் யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டவோவால் தான் மேடாக இருக்குது. இது ஏகப்பட்ட அனிமல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூன்னு சொல்லியிருப்பாங்க, நருட்டோல சக்ரா, ஜிஜிகேல கர்ஸ்டனிச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் ஸ்கேல் இருக்கும். அதாவது ஒரு பவர் எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். ஸோ அது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த டவோவே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பேக்ட் பேஸ்ட் எபிலிட்டியாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி அந்த சைடை பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது மோஸ்ட்லி அந்த டாவோயிஸ்ட், புத்திஸ்ட் அந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டவோ இஸ் ஈக்குவல் டு யுவர் லைஃப் எனர்ஜி. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த டவோ வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலுமே இது கன்சியூம் ஆகிருக்கும். அதாவது சிரிக்கிறது, நடக்கிறது, உட்காருது, பேசுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டவோன்றது கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி தான் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணும்போது அதுக்கேற்ற பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவோலேருந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால தான் யூசர்ஸ் வந்து அதிகப்படியான டவோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் எனர்ஜி ட்ரெயின் ஆகி கடைசியாக டெத் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பவர் சிஸ்டத்தையும் கொஞ்சம் டேஞ்சராக காட்டுறதும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த டவோட பாஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்குமே சில பல கோர் ரூல்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து அந்த புத்திஸ்ட், டாயிஸ்ட் அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணுது. ஸோ அஃப்கோர்ஸ் அதனால இது வந்து அந்த இங் அண்ட் யாங் அந்த எனர்ஜி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அதுவும் ஒர்க் ஆகும். அதாவது இந்த டவோட பாஸ் நீங்கள் ஹார்னஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது உங்களோட இரு பக்கங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், காம், ரேஜ், அது எமோஷனல் ஸ்டில்னஸ்னு சொல்லிட்டு உங்களோட இரு பக்கங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த டவோட பாஸ்னை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து டெண்டன்னா என்ன. ஸோ டெக்னிக்கலி நம்ம உடம்புல எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே போல இந்த டவோவுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டவோவை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்கன் பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெண்டன். ஸோ இந்த டெண்டன் பார்த்தீங்கன்னா உங்கள் நேவல் கீழே, அதாவது உங்களோட லோவர் அப்டமானில் இருக்க ஒரு ஆர்கன். ஸோ இதோட வேலையை பார்த்தீங்கன்னா டவோ ஜென்ரேட் பண்ணுறது, டவோ சர்க்குலேட் பண்ணுறது. அதாவது உங்களோட பாடியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெண்டன். ஸோ ஒன்ஸ் இந்த டெண்டன் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களால் டவோ ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, அதோட சர்க்குலேட்டும் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலி உங்களோட லைஃப் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ண ஒரு கதை தான், அதாவது இன்ஸ்டன்ட் டெத். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா டென்ஷன்ஸ்க்கு இருக்கிற ஒரு முக்கியமான வீக்னஸே இந்த டெண்டன். அது மட்டும் இல்லாமல் இதை தான் கோர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டவோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர் ஆகுது. இதுக்குமே சில பல ட்ரைனிங்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனிங்கை பண்ண தான் பார்த்தீங்கன்னா இந்த டவோட ஃபுல் பொட்டன்ஷியல்ஸ் வந்து அன்லாக் ஆகும். மொத்தம் 5 ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டோனின், சைட்ஸு, ஷைட்டோ, ஷூடோ, அப்புறமா போஜுஜுட்சு. ஃபர்ஸ்ட் டோனின் ஃபிசிக்கல் ட்ரைனிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டவோ சர்க்குலேஷனே பெட்டராக இருக்கும். ஸோ செகண்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங். அதாவது இந்த ப்ரீத்திங் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷனை வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா பெட்டர் டவோ ஜென்ரேஷன் இருக்கும். அதை தொடர்ந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஷைட்ஸு மெடிடேஷன். அதாவது மைண்டை பேலன்ஸாக வச்சிருப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டவோ ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஷுடோ இன்டர்னல் கண்ட்ரோல். அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டவோ வந்து ப்ரிசைஸாக அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் பக்காவாக அந்த டவோ யூஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் போஷஜுட்சு. அதாவது அந்த இங் ஏன் யூனியன். அதாவது ஆப்போசிட் சைடில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காம்ப்ளிமெண்டரி பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுற ஜுட்சு தான் இது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டவோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதாவது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டவோ நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், சென்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் டவோ வந்து டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிகினசிஸ், என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு காட் டேர் கேரக்டராகவே நீங்கள் மாறிடுவீங்க. பட் இதுக்குமே சில பல ரிஸ்க் இருக்குது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டவோன்றது உங்களோட லைஃப் எனர்ஜி. ஸோ இதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களோட லைஃப் ஸ்பென்னை நீங்கள் குறைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி இரேசர் வந்திருக்கும். கபி மார்க்கு கூட காட்டியிருப்பாங்களே. ஸோ அது போல் மெமரி இரேசர் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இன்ஸ்டன்ட் டெத். ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா டென்ஷன்ஸ் அடிக்கடி அந்த டேன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டவோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எலமெண்ட்ஸாக பிரித்து வச்சிருப்பாங்க. அதாவது வுட், ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர்னு சொல்லிட்டு 5 எலமெண்ட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. இது போத் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். பிகாஸ் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சோய்சை, அதாவது ரெஸ்டோரேஷன் சைக்கிள். ஒன்ஸ் உங்களோட சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டோட நீங்கள் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு அந்த டவோல பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே சமயத்தில் உங்களோட டவோ ரீஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஷொக்குகு, அதாவது கவுண்டர் சைக்கிள். அதாவது சில பல எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒத்தே போகாது. அதாவது வாட்டர் பார்த்தீங்கன்னா
ஃபயரை டிஃபீட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ஆப்போனட் வந்து உங்களோட கவுண்டர் எலமெண்ட்டாக இருந்தால் உங்களோட டவர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகும். அதே சமயத்தில் ஆப்போனட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்க மேலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட வந்து ஹியூமன்ஸ் வந்து அந்த பேட்டில் பிளானிங் போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 எலமெண்ட்ஸும் தாண்டி 6வது ஒரு டைப் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டவர். ஸோ இந்த ஃப்ளவர் டவர் பார்த்தீங்கன்னா நேச்சர் சைக்கிளுக்கு வெளியே இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் டவர்னு சொல்லலாம். இந்த டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜென்ரேஷன் அதே சமயத்தில் லாங்குவிட்டி கிட்டத்தட்ட ஒரு நியர் இம்மார்டாலிட்டியுமே தரும். பட் இது வந்து ஹியூமன்ஸால யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்லோவாக பிளான்ஸாக மாறிடுவாங்க. லிட்டலி அந்த ஐலாண்டோட ஒரு பார்ட்டாகவே மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்சன்ஸ். பிகாஸ் டென்சன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிடையாது. அவங்க வந்து அந்த ஹியூமன்ஸ் பிளான்ட் என்ற ஒரு ஹைபிரிடால உருவாக்கப்பட்டவங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃப்ளவர் டவர் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஃபைனலி டேன்னா என்ன? டென்சன்ஸ் வந்து அவங்களோட டவர் யூஸ் பண்ணும்போது அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக கன்சியூம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டேன். பட் இந்த டேன் பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸால ரெடி பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட ரிஃபைன்டு லைஃப் எனர்ஜியால் ரெடி பண்ணப்படுறது. அது வந்து ஹியூமன்ஸை கேப்சர் பண்ணி அவங்களோட டவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி உருவாக்கப்படுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டேன். இது எடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷோக்னேட் வந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் அனுப்பிச்சிருப்பார். பட் என்ன பண்ணுறது, கடைசியில் அவங்களே டேனாக மாறிட்டாங்க. ஸோ வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்பைரஸோட பாசிட்டிவ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிறதுல கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎஸ் அனிமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோ நான் உங்களுக்கு போயிட்டு வரேன். அது உங்களுடைய பெறுவது நாங்கள் ஸ்டாண்ட் ஸ்டாம். நீங்கள் பார்க்குது டிஎஸ் அனிமே.